பாட்டி நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க? 4வது வகுப்பு படிச்சிருக்கேன். பாட்டி 4வது படிச்சது இப்போ ஞாபகம் இருக்கு. என்ன படம்? கட்டடத்தில் நாம் ஒரு அழகிய கட்டடத்தை பார்க்கிறோம். தாஜ்மஹால் என்பது இதன் பெயர். இது நம் நாட்டில் ஆக்ரா எனும் இடத்தில் யமுனை ஆற்றங்கரையில் கட்டப்பட்டுள்ளது. இது உலகில் உள்ள பேருலகு வாய்ந்த கட்டடங்களுள் ஒன்று. இதை கட்டுவித்தவர் யார் தெரியுமா? இந்தியாவில் ஆட்சி புரிந்த முகலாய மன்னருள் ஷாஜகான் என்பவர் ஒருவர். அவர் மும்தாஜ் என்னும் கட்டழகியை மனம் புரிந்து கொண்டார். மும்தாஜ் தன் பேரழகாலும் சிறந்த பண்பாலும் ஷாஜகான் மனத்தை கவர்ந்தார். அவள் இறக்கும் தருவாயில் தன் கணவரை அழைத்து, அருமை கணவரே, இப்போது என் உயிர் பிரிய நேர்கிறது. என் பிரிவால் நீர் வருந்த வேண்டாம். நீர் எனது இறுதி விருப்பத்தை தடையின்றி நிறைவேற்றினீர் என்பதை நான் அறிவேன். நான் இறந்த பின் நீர் வேறு ஒருத்தியை மணத்தல் கூடாது. என் உடலை அடக்கம் செய்யும் இடத்தில் ஒரு அழகிய நினைவு கட்டடம் ஒன்று கட்டுவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தன் கண்களை மூடினார். ஷாஜகான் அவள் விரும்பியபடியே செய்தார். அவள் உடலை அடக்கம் செய்த இடத்தில் ஒரு அழகிய நினைவு கட்டடம் ஒன்று கட்டுவித்தார். இக்கட்டடம் பல சிறந்த பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. பல சித்திரை வேலைப்பாடுகளை உடையது. இதை கட்ட 20,000 தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள். இக்கட்டடத்தை கட்டி முடிக்க 22 ஆண்டுகள் ஆயின. 30 லட்சம் ரூபாய் செலவாயிற்று என்று ஆசிரியர் கூறுகின்றனர். அயல் நாடுகளிலிருந்து நம் நாட்டிற்கு வருபவர்கள் தாஜ்மஹாலை கண்டு மகிழாமல் திரும்பி செல்வதில்லை. நம் நாட்டுக்கு பெருமை விளைவிக்கும் இக்கட்டடத்தை நாம் அனைவரும் சென்று கண்டுகளிக்க வேண்டும். பாட்டி 4ஆம் கிளாஸ் படிச்சது என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க?